வாய்ப்பளித்து கொடுத்த இலங்கை திருச்சபை வாலிப இயக்கத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னை அறியாதவர்கள் என் பேர் பசில், மலைய பிராந்தியத்தில் வாலிபராக இருந்து கொண்டு சேர்த்து தற்போது கொழும்பில் வந்து கிரைஸ்ட் தெய்வலை கடந்த 5 வருடங்களாக இறைவனை வழிபட்டுக் கொண்டு எனது இலங்கை திருச்சபை வாலிப இயக்கத்தில் எனது வாழ்க்கை 7 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சர்ச் விசிட்டுக்காக போயிட்டு சர்ச் அழகாக இருக்குன்னு சொன்னனால போய் பார்க்க போயிட்டு என் கமிட்டியில் போட்டு இன்று 7 வருடங்களுக்கு பின் கடவுளின் வார்த்தையை பயத்துக் கொள்ள இந்த இடத்துக்கு கடவுளாக இருக்கிறார் பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இலங்கை திருச்சபை வாலிப இயக்கத்தை பற்றி அறியாதவர்களுக்கு இலங்கை திருச்சபை வாலிப இயக்கம் வந்து இலங்கை திருச்சபையினால் வாலிபர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 9 பிராந்தியங்களில் இந்த சேவையை வாலிபர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மலையாள பிராந்தியத்தில் தான் நான் வந்துள்ளேன். இந்த சங்கத்தில் வாலிபர்களுக்காக அநேக முகாம்கள், தலைமைத்துவ முகாம்கள் மற்றும் ஏனைய பயிற்சி முகாம்கள் செய்து கொண்டு வருகின்றன. நாங்கள் கண்களை முடிச்சவும் செய்வோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் சமூகத்தின் நீதியாய் இன்றைய நாளில் கடவுளை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் 3 காரியங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த 3 காரியங்களோடு சேர்த்து நான் உங்களுக்காக 3 சின்ன டாஸ்க் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். 3 டாஸ்க் நான் இப்போ நீங்கள் செய்ய போட்டுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு வீடுகளுக்கு சென்று நீங்கள் இந்த டாஸ்கை எவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இந்த நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட ஏசாயாவின் பழைய ஏற்பாட்டு வாசகத்தின்படி முதலாவதாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு சமாதானத்தின் தூதுபணி. அன்று ஏசாயா வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு கனவுன்னு காண்றாரு. இந்த கனவு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிள் ஏசாயா 6ஆம் வசனத்தை வாசித்தா, ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கண்டுக்குட்டியும் சிங்கமும் காளையும் ஒருமித்து ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் என்று கூறுது. இந்த கனவு வந்து நாங்கள் ரொம்ப அன்காமனான ஒரு கனவுன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த கனவு வந்து நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்க உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறதுக்காக சாத்தியமே இல்லை. ஸோ இதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எங்களோட லைஃப்பில் எவ்வாறு சேர்த்து கொண்டு போகிறோம். நாங்கள் வந்து இன்று வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்வோம். ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல வேலை செய்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து நாங்கள் அநேக மக்களோடு உருவாடி பேசி இந்த வேலை காரியங்களை செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த மாதிரி காரியமான நேரத்தில் நாங்கள் அந்த இடத்தில் எவ்வாறு செயல்பட போகிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நாங்கள் ஸ்கூல் நடந்த விஷயம் வந்து 2012 நினைக்கிறேன், ஏரியாவில் செய்கிற டைம் வந்து நான் வந்து போர்டிங்கில் தான் இருந்தேன். அந்த டைமில் போர்டிங்கில் இருக்க டைம் வந்து டீ டைம் வந்துச்சு. ஸ்கூல் டைமில் டீ டைம் வந்துச்சு. அப்போ நாங்கள்லாம் டீ குடிச்சிட்டு வெளியில் வந்துட்டு உட்காந்துருக்கோம். சீனியர்ஸ்லாம் உட்காந்துருக்கோம். அந்த கிரேட் 1 to 5 செய்கிறாங்க வந்து நிறையா தான் டீ கொடுப்பாங்க. அவன் டீ குடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த வாழ்க்கை மாறாத எல்லாரும் ஒரு கூட்டமாக சேர்ந்து அப்படியே வந்தாங்க. நான் கேட்டோம், எங்கடா கூட்டமாக சேர்ந்து போனீங்க, எதுவும் ப்ரோக்ராம் எது விஷயம் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா எங்களை போர்டிங் ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டாரு, அதான் போய்ட்டு என்னன்னு கேட்க போகிறோம்னு சொல்லி அப்படியே எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஸோ நாங்கள் வந்து இதை ஸ்கூலில் மட்டும் இல்லை, அநேக இடங்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை எவ்வாறு கொண்டு போக போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல ஏசாயா அந்த கனவுகளை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு எங்களது கனவாக எடுத்துக்கொண்டு அதை நனவாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க பார்க்க ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ முதலாவது டாஸ்காக நாங்கள் கொடுக்கிறது வந்து உங்களோட ஃபேமிலிலேயோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது காலேஜ்லேயோ, நீங்கள் எங்கே செய்கிறீங்களோ, புதிய இடத்துல மக்களோட உரையாடுகிற இடத்துல வந்து சமாதானத்தை பேணுவதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் நேரத்தில் சிந்தித்து பார்க்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன். இரண்டாவதாக நான் தெரிந்து கொண்டது பணிவு மற்றும் மன்னிப்பு என்ற கருத்து. நாங்கள் எபேசியர் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் எபேசியர் புத்தகத்தில் நான் வாசிக்க கேட்ட வார்த்தை என்னன்னு பார்த்தா, கெட்ட வார்த்தை ஒவ்வொன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுது. இந்த நம்முடைய
வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையை வந்து நாங்கள் கவனம் ஒரு வேர்டு கேட்போம். இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு, அது நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி, அந்த வேர்டு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எவ்வாறான வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே வசனத்தில் கீழே கூறுகிறது, பக்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுகிறது. இன்று அநேக வார்த்தைகள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஸ்ரீலங்கா நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக வாலிபர்கள் தற்கொலை செய்து கொண்டு இந்த உயிரை மாற்றிக் கொண்டிருக்காங்க. இது வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 வயசு 16 வயசு. இந்த வாலிபர்கள் வந்து எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய வாலிபர்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாலிபர்கள் நாங்கள் உயிரை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான காரியங்களை கூட நீங்கள் நியூஸில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும். காலேஜில் நடக்கிற சின்ன சின்ன ரேகிங்ஸ், சின்ன சின்ன வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தைகள் அவர்களை பாதிக்கப்படுத்தினால் அந்த உயிரையே மாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நாங்கள் இந்த வாழ்க்கையில் நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூட நாங்கள் எங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு எவ்வாறாக பேசப் போகின்றோம் என்பதை கொண்டு நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று நான் சொன்ன தலைப்பு பணிவு மற்றும் மன்னிப்பு. மன்னிப்பு என்ற தலைப்பை எடுத்தால் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும். அப்புறம் மன்னிக்கிறதுனாலும் சரி, போய் மன்னிப்பு கேட்கறதுனாலும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் வந்து இது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துப்போம். மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம ப்ரெஸ்டீஜ் போய் அப்படி செய்வோம். கடவுள் சொல்றார் வந்து எபேசியர் 4:32 வசனத்தில், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. அந்த கிறிஸ்து சிலர் அறையப்பட்ட போது எவ்வளவோ பாவங்கள் செய்த ஒரு பாதியை கூட ஒரு நொடியில் அந்த உயிர் மாயக்கூடிய நிலையிலும் கூட அவரை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்பட்டிருந்தார். நாங்களும் எங்களது வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோடும் எங்களது வேலை செய்பவர்களோடும் நாங்கள் எங்களது செய்யும் ஒரு காரியங்களோடும் மக்களை நாங்கள் கோபப்படுத்தி கொண்டோ இல்லாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நாங்கள் பாடங்களை அமைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோமா என்பதை பற்றி நாங்கள் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு 2வது டாஸ்காக நான் கொடுக்குறது, இன்றைய நாள் நீங்கள் வீட்டுக்கு சென்று மனக்கசப்போடு இருக்கும் யாரையாவது வைத்துக் கொண்டு அல்லது உங்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருந்திருக்கலாம், முதலாவதாக சென்று அவர்களோடு பேசி அவர்களுக்கான அந்த பாடங்களை அமைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்பதை பற்றி நான் கூறாக ஆசைப்படுகிறோம். 3வதாக நாங்கள் நற்செய்தி வாசகத்துக்கு சென்றால், நற்செய்தி வாசகத்திலிருந்து இந்த தலைப்பை நான் கேட்கிறோம். இலக்குடன் செய்திகள். அன்று யோவானும் யாக்கோவும் அன்று தெரிந்து கொண்ட 12 தான் பெருமை கொண்டு தான் ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வலது பாரசிலும் இடது பாரசத்திலும் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார். ஆண்டவர் அதுக்கு கூறுகின்ற பதில் என்ன என்று பார்த்தால், மார்க்கு 10:43 வசனத்தை எடுத்து பார்த்தால், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள் என்று சொல்றார். ஸோ நாங்கள் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ சர்ச் கமிட்டியாக ஸ்கூல் ஆஃபீஸில் கூட நம்ம வந்து கொஸ்டின் கூடிக்கொண்டே போனோம். நாங்கள் இப்போ சின்ன வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணி மனித லெவலுக்கு போனாலும் கூட நாங்கள் எந்த அளவுக்கு உயர சென்றாலும் எங்களை நாங்கள் எவ்வளவு பணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் காட்டுகிறோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்தில் யாக்கோபும் யோவாவும் கௌரவமான இடங்களை கேட்கும் போது ஆண்டவர் கூறுவது வந்து உண்மையான கௌரவம் பணிவிலும் சேவையிலும் உள்ளது என்று கூறுகிறார். ஸோ நாங்கள் இந்த இடத்துல எவ்வளவாக உயரமான இடத்தில் நாங்கள் இந்த இடத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனால தான் நாங்கள் இந்த இடத்துல இங்கே வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இதே போல எத்தனையோ மக்கள் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாமல் நாங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நாங்கள் கர்த்தரை பணிந்து கொண்டு எவ்வாறாக செயல்பட போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க பார்த்து அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 3வது ஆசாரம், நாங்கள் இன்று வீடுகளுக்கு சென்று நாங்கள் வேலை செய்யும் இடத்திலோ
கமிட்டியிலே கூட நாங்கள் பெருமை கொள்ளாது பணிவோடு இருந்து கடவுளின் வார்த்தையை பயன்பட ஆயத்தப்படும். இன்றைய நாள் 3 விஷயங்களை நாங்கள் பாலங்களை அமைப்போம், பாதை அமைப்போம் என்ற தலைப்பில் சிந்திக்கும் போது நாம் சமாதானத்தை நிலைநிறுத்தும் நபர்களாக, ஒன்றிணைந்தவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக மற்றும் சேவை செய்கின்றவர்களாக மற்றும் பணிபுரிகின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். பாலம் அமைப்பது என்பது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அவரோடு பேசி நாங்கள் அதிலிருந்து அவர்களை திரும்பி மீட்டெடுப்பது என்பது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் நடைபெற்ற நிறைய காரியங்களும் கூட நான் எடுத்துக்கொண்டு இதை நாங்கள் தேவன் மூலமாக செய்வோம் என்றால் இதற்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய அழைப்பானது எங்களுக்குள்ளான ஒரு தொடர்புகளை மீண்டும் அமைத்துக் கொள்வது மட்டுமல்ல, கடவுளுக்கும் மக்களுமான தொடர்பையும் கூட அமைப்பது கூட தான் எங்களுடைய அழைப்பாக நான் இன்றைய நாளில் தலையில் தரித்து சுவாமி நம்மை பாடங்களை அமைப்பவராக அழைத்திருந்தார். நன்றி செலுத்த வேண்டாம். பணிவு, பொறுமை மற்றும் அன்புடன் நம்மை சேவிக்க எங்களை தயார்படுத்தி உலகத்திற்கு உள்ளாக்கியவர். சமாதானத்தை எங்களை பிரதிபலிக்க செய்து மற்றவர்களை உங்களிடமிருந்து மேலும் நெருங்க செய்ய உதவி செய்தது. ஆண்டவரே, நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்று சிந்திக்காமல் என் மூலம் பிறர் எவ்வாறு